உப்பு கரைசல் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் உப்பு நீர். நாங்கள் உப்பையும் நீரையும் சேர்த்து கரைச்சோம்னு சொன்னால் எனக்கு அதில் எது உப்பு எது நீர் சொல்லி வேறு பிரித்தறிய இயலாது. ஸோ நான் அதை சொல்கிறேன், அது ஏகவின கலவை. அதோடு வழங்கி கொள்ளுங்க. நாங்கள் ஒரு கலவையில் நீர் காணப்படுதுன்னு சொன்னால் இந்த உப்பு கரைசல் எடுங்களே, இதில் உப்பு நீர் காணப்படுது. ஸோ எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், உப்பு நீர் கரைசல்னு சொல்லாமல் உப்பு கரைசல்னு சொல்லிடு. ஏன்னு சொன்னால் அதில் நீர் இருக்கிறதால. அதே மாதிரி தான் சீனி நீர் கரைசலும். சீனியும் நீரையும் கரைச்சி அதில் எது சீனி எது நீர் சொல்லி வேறு பிரித்தறியலாது. ஸோ அது ஏகவின கலவை. இதில் நீர் காணப்படுது, அந்த கலவையில் நீர் காணப்படுது. சீனி கரைசல்ன்ற கலவையில் நீர் காணப்படுது. ஸோ நாங்கள் சீனி நீர் கரைசல்னு சொல்லாமல் சீனி கரைசல்னு சொல்கிறோம். அதே மாதிரி வலி எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அதில் O2 H2 CO2 N2 இப்படி நிறைய வாயுக்கள் காணப்படுற இந்த நாங்கள் ஒரு வலியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் எது O2 எது H2ன்னு சொல்லி எங்களுக்கு வேறு பிரித்தறிய இயலாது. ஸோ அதுவும் ஏகவின கலவை. பல்லின கலவையில் மண் நீர், இதில் மண்ணையும் நீரையும் சேர்த்து காய்ச்சோம்னு சொன்னால் வேறு பிரித்தறியலும். இதில் வழங்கி கொள்ளுங்க, எனக்கு மண் கரைசல்னு சொல்ல இயலாது. எனது பல்லின கலவை. ஏகவின கலவைக்கு மாத்திரம்தான் நாங்கள் கரைசல்னு சொல்கிறோம், பல்லின கலவைக்கு கரைசல்னு சொல்கிறதில்ல. அப்போ இது மண்ணும் நீரையும் சேர்த்தோம்னு சொன்னால் நாங்கள் மண் நீர் கலவைன்னு தான் சொல்லணும். விளங்கிச்சா? இன்னொரு தடவை சொல்கிறேன். இதை மண்ணையும் நீரையும் சேர்த்து கரைக்கிறோம், அப்போ ஒரு கலவை கிடைக்கிது. எனக்கு அந்த ஒரு கலவையை பிரித்தறிய இயலுமாக இருக்குது. ஸோ அது பல்லின கலவை. அதோட நாங்கள் ஏகவின கலவையில் சொன்ன மாதிரி மண்ணையும் நீரையும் மண் நீரில் நீர் காணப்படுறதால மண் கரைசல்னு சொல்ல இயலாது. ஃபர்ஸ்ட் அதை வழங்கி கொள்ளுங்க. செகண்ட் இதுக்கு நாங்கள் மண்ணும் நீர் வைக்கிறதால இது பல்லின கலவை. ஸோ மண் நீர் கலவைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் கோதுமைமா நீர், ரைட்? கோதுமைமா நீர் கலவை, ரைட்? அதை நான் விளங்கப்படுத்தலை. மண் நீர் இது வழங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் இது வழங்கி கொள்வது ஈஸி, ரைட்? அடுத்தது நான் வரேன் அணுங்கிறதுக்கு. அணு எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அணுங்கிறது மூலகங்களோட அடிப்படை அலகு. அதாவது நான் உதாரணமாக எடுக்கிறேன். மூலகம்னு வரக்கொள்ள 20 சிலபஸில் 20 மூலகம் இருக்கிறேன். அதில் நான் கார்பன் மூலகத்தை எடுக்கிறேன். கார்பன் மூலகன்ற அணுக்கள் அப்படின்னா இதெல்லாம் கார்பன் அணு. இதெல்லாம் கார்பன் அணு. இந்த மாதிரி கார்பன் அணுக்கள் கூட்டமாக இணைஞ்சு தான் மூலகம் ஒன்று உருவாக்குது. எப்படி? கார்பன் அணு கூட்டமாக இணைஞ்சு தான் பல்லாயிரம் கணக்கில் அது இணையும். நிறைய இணைஞ்சு தான் கார்பன்கிற மூலகத்தை உருவாக்குது. இந்த அணுவில் உபத்துணிக்கைகள் காணப்படுற. அது பிரதானமானது தான் இலத்திரன், புரோத்திரன், அதே மாதிரி நியூத்திரன். இது மூணும் தான் பிரதானமாக காணப்படுற. நிறைய உபத்துணிக்கைகள் காணப்படுற. ஆனால் பிரதானமாக இருக்கிறது இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன். அடுத்தது வரேன் அணுட கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் வழங்கி கொள்ளுங்க. அணு இது பார்க்கறதுக்கு ரொட்டி வழங்குதுன்னு நினைக்கிறேன். ரொட்டி மாதிரி தானே இருக்குது, ஆனால் அது ரொட்டி வடிவம் அல்ல. உதாரணமாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோல வடிவமானது. அது அந்த ரொட்டி வடிவமானது அல்லது ஃபர்ஸ்ட் வழங்கி கொள்ளுங்க. செகண்ட் அணோட மத்தியில் ஒரு மிக சிறிய ஒரு கோல வடிவ கரு காணப்படும். இதுதான் அந்த கரு. அந்த கருவை சூழ சக்தி படிகள் காணப்படுற. இப்போ நான் சொன்ன பிரதானமாக காணப்படுறது இந்த 3 இலத்திரன். இந்த 3 இலத்திரன் எங்கெங்கே காணப்படும்? 3 இலத்திரன் அல்ல, 3 உபத்துணிக்கைகள். இல்லை, இலத்திரன் சக்தி படிகளில் மாத்திரம் காணப்படும். புரோத்திரனும் நியூத்திரனும் கருவில் காணப்படும்.
எப்படி புரோத்திரனும் நியூத்திரன் வந்து கருவில் காணப்படும், இலத்திரன் வந்து சக்தி படிகளில் காணப்படும். இந்த மாதிரி வந்து இலத்திரங்கள் வந்து சக்தி படிகளில் காணப்படும். அந்த இலத்திரன் வந்து சக்தி படியில் வந்து வேகமாக அசைந்த வண்ணம் காணப்படும். இந்த ஒரு அணுவை நாங்கள் ஒரு மைதானத்தோடு ஒப்பிட்டோம்னு சொன்னோம். இதை நான் சொல்கிறேன் மைதானம். அது வந்து நாங்கள் இந்த அணுவை மைதானத்தோடு ஒப்பிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து அந்த மைதானத்தில் நடுவில் வைக்கப்பட்ட ஒரு பட்டாணி கடலை, அப்படி கொஞ்சம் நான் வழங்கப்படுத்துகிறேன். அணு வந்து ஒரு மைதானத்தோட ஒப்பிட்டோன்னு சொன்னால் அதோட அணோட கரு வந்து மைதானத்தில் நடுவில் வைக்கப்பட்ட ஒரு பட்டாணி கடலைக்கு எனக்கு ஒப்பிடும். இது மைதானம் நடுவில் வைக்கப்பட்ட பட்டாணி கடலைக்கு நாங்கள் இதுக்கு வந்து கருவை எனக்கு வந்து ஒப்பிடும். அடுத்தாவது வாரம் நாங்கள் சக்தி படிகளில் காணப்படும் கருவில் காணப்படுற அந்த உபத்துணிக்கைகளோட ஏற்றம் திணிவும் காணப்படுற இடம் அது யாரு கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். உபத்துணிக்கைகள் வந்து பிரதானமாக காணப்படுறது வந்து இது இலத்திரன், புரோத்திரன், அதே மாதிரி நியூத்திரன். ஃபர்ஸ்ட்டுக்கு இலத்திரன்னு பாருங்கள். இலத்திரண்ட ஏற்றம் வந்து மறையேற்றம், ரைட்? இலத்திரண்ட ஏற்றம் மறையேற்றம். இது புரோத்திரன், அதோட ஏற்றம் வந்து நேரேற்றம். இது வந்து நியூத்திரனுக்கு விளங்கிக்கொள்ளுங்க, அதுக்கு ஏற்றம் உண்டு இல்லை. இந்த ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு வரேன். இதை நான் லாஸ்ட்டுக்கு இதை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ திணிவுக்கு வாங்க. திணிவு வந்து இலத்திரண்ட திணிவு வந்து நாங்கள் 1840 பிரிச்சோன்னு சொன்னால் அதுக்கு இலத்திரண்ட திணிவு கிடைக்கும். ஆகவும் ஒரு சின்ன ஒரு திணிவு உண்டு. புரோத்திரண்ட திணிவு வந்து உண்டு. புரோத்திரண்ட திணிவு வந்து உண்டு. அதே மாதிரி நியூத்திரண்ட திணிவும் உண்டு. இலத்திரன் காணப்படுற இடம் வந்து சக்தி படிகள் சொன்னேனே. இலத்திரன் காணப்படுற இடம் வந்து சக்தி படி. புரோத்திரன் காணப்படுற இடம் வந்து கரு. நியூத்திரன் காணப்படுற இடம் வந்து கரு. இலத்திரனை கண்டுபிடிச்சவர் வந்து ஜே தோப்சன். அதே மாதிரி புரோத்திரனை கண்டுபிடிச்சவர் வந்து ரதர்பார்ட். நியூத்திரனை கண்டுபிடிச்சவர் வந்து சட்விக்.